வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஹெச்எஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஜிஹெச்எஸ் சைட்டில் போயிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்ளை சிஜிஹெச்எஸ் கார்டு ஆப்ஷனில் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து சர்விங்கா இல்லை ரிட்டைர்மெண்ட்டான்னு கேட்கும். சர்விங்ஸில் போயிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சர்விங்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்லை ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து வாங்குறீங்களாங்கிற மாதிரி கேட்கும். இல்லை நம்ம சர்விங்ஸில் ஃபஸ்ட் டைம் வாங்குறோம் அப்படின்னா இந்த பேஜ் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. நேம் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தியில் டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் டேட்டா பொறுத்து ஜெண்டர் டைப் பண்ணணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ரெசிடென்சியல் அட்ரஸ், சிஜிஎஸ்எஸ் உடைய ஏரியாவில் இருக்கிற ரெசிடென்சியல் அட்ரஸ். சரி சார், நம்ம சிஜிஎஸ்எல் ஏரியாவில் கொஞ்சம் அவுட் சைடில் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் அவுட் சைடில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒன் டைம் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டே அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் டைம் ரிலாக்ஸேஷனோடைய உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்காவுடைய ஆஃபீஸு பெசன் நகரில் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்டாகி எலிஜிபிளாகி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பின் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிஜிஎஸ் கவர் சிட்டி சென்னைனா சென்னை போட்டுக்கோங்க. அதில் ஏடி ஆஃபீஸ் வந்து சென்னை தான் வரும். வெல்னஸ் சென்டர் சென்னையில் இருக்க வெல்னஸ் சென்டர் உங்களோட நியரஸ்ட் ஏரியாவில் என்ன இருக்கும், மீனம்பாக்கம்னா மீனம்பாக்கம் போட்டுக்கோங்க, கேகே நகர்னா கேகே நகர் போட்டுக்கோங்க, அடையார்னா அடையார் போட்டுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதோட சைஸ் கேபி சைஸ் வந்து 70 கேபியில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்கள் கையில் என்ன இருக்கோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போடுங்க. மேக்ஸிமம் பேன் கார்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது இன்கம் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி வரனால பேன் கார்டு பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ப்ரூஃப். நீங்கள் கரண்ட் ரெசிடென்சியலில் வந்து எங்கே இருக்கீங்க கண்டிப்பாக காட்டணும். சிஜிஎஸ் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைனா 5 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் அவைலபிலிட்டி கிடைக்கிற மாதிரி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் இருக்கிற லிஸ்ட்டோட மேட்ச் ஆயிருக்கணும். சர்வீஸ்லேயே அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். அப்போ அவங்க வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிபெண்டன்ட் டீட்டெயில்ஸ் வித் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அது கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து ஆல்ரெடி உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இது மேண்டரியாக இல்லாதனால நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி சைன் பண்ணையில் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரில் வந்து நீங்கள் டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட்டோட வச்சு எனேபிள் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட்டு உங்கள் சர்வீஸ் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதே மேட்ச் பண்ணி செக் பண்ணிவிட்டு டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட்டை எனேபிள் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து சிஜிஎஸ் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணலாம் மொத்தமாக. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டுடைய இது சர்விங்ஸு, கேட்டகரி சர்விங்ஸு. அதில் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸில் நான் சிவிலியனாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை கொடுக்குறோம். அதுக்கான மினிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும் அண்டர் மினிஸ்ட்ரியில். அதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸு. நான் லெவல் 2ல் இருக்கேன், பே லெவல் அப்படின்னா லெவல் 2 கொடுங்க. அதில் இல்லை பே மேட்ரிக்ஸோடைய நம்ம இண்டெக்ஸ் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். 26,000 26,000 போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நம்ம அடுத்த லெவல் கீழே இருக்கோன்றதை காமிச்சிடும். அதாவது 36,500 கீழே இருந்தால் ஜென்ரல் வார்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பே ஸ்லிப் என்னவோ அதை அட்டாச் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அப்புறம் டெப்டேஷன் இல்லைன்னு போட்டுருங்க, இருக்குன்னா இருக்குன்னு காமிங்க. நெக்ஸ்ட்டு ஆட் டிபெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிபெண்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணணும். டிபெண்ட்டு சேம் இதே தான். ஃபஸ்ட்டு ஸ்பௌஸ்னால் ஸ்பௌஸ் ஆட் பண்ணணும். ஸ்பௌஸோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுக்கான மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பரே கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் வேறு மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கான ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிங்க. அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதே மாதிரி என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை எனேபிள் பண்ணிங்க. அவங்களுக்கான இன்கம் கிரைட்டீரியா வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலத்தில் அவங்களோட ஸ்பௌஸோட டீட்டெயில் எல்லாமே வரும். நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு சைல்டு, டாட்டரு, சன்னு, அவங்களுக்கு அதே மாதிரி ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைங்க. அவங்களுக்கான ஏஜ் வந்து ஒரு 5 to 5 years எபோவ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப்னு கேட்கும். 5 years பிலோலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கேட்கும். கொஞ்சம் வயசு கொஞ்சம் 3 years எபோவ் இல்லை 5 years எபோவ்லாம் இருந்துச்சுன்னா ஐடி ப்ரூஃபும் எக்ஸ்ட்ரா கேட்கும். அப்போ நீங்கள் அவங்களுக்கான ஐடி ஆதார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதாரோ, இல்லைன்னா வேறு பேன் கார்டு கொஞ்சம் ஏஜ்டாகவே இருந்தாங்க, 5 years 11 years 12 yearsலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரே போடலாம். அது சூஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் சன்னு டாட்டருக்குள்ளதே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேரண்ட்டுக்குன்னு வரும்போது அதே மாதிரி அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, பேரண்ட்டோடைய ஃபோட்டோ, பேரண்ட்டுக்கான இன்கம் கிரைட்டீரியா இல்லை வந்து கம்பல்சரி கேட்பாங்க. நில் இன்கம்னா நில் இன்கம் சூஸ் பண்ணுங்கள். சர்வீஸ்லேயே அதே நில் இன்கம் இருக்கணும். இல்லைன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 9,000 கீழே வந்து அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணும். பர் மந்த் 9,000 பிலோ வந்து இருக்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக வச்சுக்காதான் உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். சர்வீஸ்லேயே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படின்றத பார்த்து ஃபாலோ பண்ணுவீங்க.
பேரண்ட் அண்ட் மதருக்கு வந்து பேரண்ட்ஸ்ல வந்து ஃபாதர் மதருக்கு வந்து ஆட் பண்ணி டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் இன்கம் கிரிட்டீரியாக்கான சர்டிஃபிகேட் அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆட் ஆயிரும். ஃபைனலாக வந்து ப்ரிவியூ பார்த்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட உங்களுக்கு வந்து ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி சிக்னேச்சருக்கான காலத்தோட எனேபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஜென்ரேட் ஆன ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு ஒரு கவரிங் லெட்டர் போட்டு டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சு எனக்கு வந்து இதை எலிஜிபிள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒன் டைம் ரிலாக்ஸேஷனோட எலிஜிபிள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டியில் சைன் பண்ணி டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கொடுத்த டிபெண்டன்ட் சர்வீஸில் இருக்க டிபெண்டன்ட் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஒன் டைம் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிக்வஸ்டேஷன் லெட்டர் வச்சு, இல்லை எனக்கு சார் நான் சிஜிஎஸ்எல் ஏரியாவிலே இருக்கிறேன், எனக்கு அந்த ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணுறது தேவையில்லைன்னா ஒரு டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு ஒரு கவரிங் லெட்டரில் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி சைன் பண்ணி உங்களுக்கு வந்து பை ஹேண்ட் லெட்டராக கொடுப்பாங்க. இல்லை டைரெக்டாக போஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா டேரெக்டாகவே அவங்க சிஜிஎஸ்எலோட பெஸ்ட் அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து 1 வீக்லேயோ இல்லை 2 டேஸ்லேயோ உங்களுக்கு வந்து அதே ஆன்லைனில் உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஐடி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன்லைனில் கார்டும் வந்துடும். கார்டை நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெனிஃபிஷரியை நீங்கள் வந்து அவைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் வந்து இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, 4 குழந்தைகள் இருக்குன்னா எங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சிஜிஹெச்எஸ் வேறு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ்ன்றது வேறு. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ் எல்டிசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளுக்கு மட்டும் தான் கிடைக்குது. ஆனால் இது வந்து வேறு டிஃபரெண்ட். சிஜிஎஸ்ன்றது ஒன்லி எலிஜிபிள் வந்து இன்கம் கிரைட்டீரியாவுடைய மென்ஷன் பண்ணி இருக்கிறதால டிபெண்டை மென்ஷன் பண்ணி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய டிபெண்டாக தான் இருப்பாங்க. சர்வீஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கிறாங்களான்னு மட்டும்தான் மெயின். சர்வீஸ் டாக்குமெண்ட் டிபெண்டாக இருக்காங்களா, அவ்வளோதான். டிபெண்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு 7 குழந்தைகள் இருந்தாலுமே 7 குழந்தைகளுக்குமே கார்டு உண்டு, எலிஜிபிலிட்டி உண்டு. 7 குழந்தைகளுமே மெடிக்கல் ஃபெசிலிட்டி சிஜிஹெச்எஸ்ல கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.